ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா புரோக்கன் த ஆர்ட் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வந்து எபிசோட் நம்பர் 9 கண்டினியூஸ் எபிசோடு தான். அதனால் பழைய எபிசோட்ஸ் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை புரியும், நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் நம்ம ஹீரோனியை வந்து எங்கேயோ ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மாற்றிக்க அப்படின்னு உடனே மாற்றிடுவான். அந்த நேரத்தில் வந்து ஹீரோனிக்கு வந்து ஃபஸ்ட் எபிசோடில் காட்டினாங்க இல்லைங்களா, ஹீரோவை லவ் பண்ணுறாவ அவன் வந்து எனக்காகவா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆமாம், உனக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டு போகிறான். எதுக்காக சிரிச்சிட்டு போகிறான்னா, இது எல்லாமே நம்ம ஹீரோனியோடைய பர்த்டேக்காக தான் பண்ணியிருப்பான். அவனுடைய ஞாபகமாக தான் இவன் வந்து இவளை கூப்பிட்டுருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து வானவெடிக்கைக்கும் வந்து பயங்கரமாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இது எல்லாமே எனக்காக தானே அப்படின்னு சொல்லி, ஆமாம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, அதெல்லாமே நம்ம ஹீரோனியை நினச்சிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி என் பிரதர்கிட்ட நான் சொல்கிறேன், சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவனும் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறான். பிரிட்டிஷ் அசோசியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நிறையா வந்து பொய்களை சொல்லி வந்து இப்போதைக்கு இவளை வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே தடுத்து வைக்கிறான். அப்படியே வந்து இவளும் 2 பேரும் வந்து பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. எதனா வானவெடிக்கையை அங்கேருந்து வானவெடிக்கையும் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோனி மனசில் வந்து ரொம்பவே சலஞ்சலம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னே வந்து ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ரக்குடாக நடந்திருப்பான். அதாவது பாஸ்டில் இருக்க 3 இயர் தான் வந்து ரொம்பவே ரக்குடாக நடந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்போது காணாமல் போன ஹீரோனிக்காக வந்து இவ்வளோ செய்கிறானா, அப்போ அவனுக்குள்ள லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வானவெடிக்கையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவே சரின்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஹீரோனியை நினைச்சே வந்து இவன் குடின்னு குடிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பிரின்ஸ், நீங்கள் இந்த மாதிரி குடிக்கக்கூடாது, அமைதியாக இருங்க, உங்கள் மனசை வந்து கட்டுப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லவே, சரி நான் கட்டுப்படுத்திக்கிறேன், யாரையும் வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லுவான். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து சொல்லிட்டு, இது எல்லாமே எங்கள் அப்பாவுடைய ஆசைக்காக மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஹீரோனியோடைய நல்லதுக்காகவும் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லிவிடுவான். அப்போ இவனுக்கும் தெரியும் போல், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டவே இல்லை. ஆனால் இவன் ஹீரோ வந்து எப்படி இருப்பாளோ, எங்கே இருப்பாளோ, நான் நிறைய கொடுமைப்படுத்திட்டணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. ஆமாம், நான் ஒரு நல்ல உள்ளத்தை வந்து காயப்படுத்தி எனக்காக வந்து நான் வந்து அவளை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனையும் வந்து அவனுடைய பழைய ஞாபகங்கள் என் கூட இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்துட்டு போயிட்டே இருக்கான். அவனுடைய ஞாபகங்கள், அவனுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே இப்போது ட்ரூ போல். அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே வச்சுருந்த காதலும், என்னுடைய காதல் வந்து ரொம்பவே ட்ரூ, அது மட்டும் இல்லாமல் உண்மையானது, எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜென்ரல் லின்னு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ உண்மையிலேயே 2 பேரும் காதலிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இது பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஹீரோக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா இல்லைங்களா, அதனால் இப்போ ஏதோ போதையெல்லாம் வளர்றா, இப்போ குடித்த ஒயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்த்தா ரொம்பவே எனக்கு தலை வலிக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் ரொம்பவே வந்து ஹேங் ஓவர் ஆகிட்டீங்க, போதையில் அதிகமாகிட்டீங்க, ஒயின் நிறையா குடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியா, சரி நான் பார்த்துட்டேன், தண்ணின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் இன்னும் வந்து இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கு. அவன் கூட இருக்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கீங்க, ஒரே ரூமில் இருந்திருக்கீங்க, அது மட்டும் ஒரே நைட்டு வர, என்னாச்சு ஏதாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அடா பாவி எப்போ பார்த்தாலும் இதே நினைப்பாடா, ஒன்றும் ஆகலடா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் லின் வந்து அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து துரத்தி விட்டுறான். துரத்தி விட்ட உடனே இந்த பக்கம் வந்து இளவரசி, அதாவது இளவரசி, நான் இளவரசி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காளே, அவள் வந்து இந்த பக்கம் ஜென்ரல் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நீ தானே, உனக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கு நல்லா சரியாக சொல்லிக் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் லின்னை வந்து மேரேஜ் பண்ண நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பிக் ஃபேமிலி, உன்னுடைய ஃபேமிலி அதிகமான பிக் ஃபேமிலி, அதில் வந்து உன்னுடைய அக்காவும் வந்து பயங்கரமாக வந்து அவளை லவ் பண்ணா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ அப்போது என்ன பண்ண போகிற, க்ரீரியஸாக இருக்க போறியா, பிரின்சஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பிரின்சஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்க, நான்லாம் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈட்டி எடுத்து கை நிற்க, நீ ஒரு அரக்கிடி, நீ வாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பிரின்சஸ் ஆக போகிறாள் அப்படி சொல்லிட்டு இவ கூட இருக்க பிரின்ஸ் வந்து இவ்வளோ பிரின்சஸாகவே ஏற்றுக்கல, அவருடைய ஃபஸ்ட்டு மனைவியை தான் வந்து பிரின்சஸாக ஒன்றும் நினச்சிட்ருக்காரு. இவங்ககிட்ட அவங்க அண்ணனுக்காக மட்டும்தான் பிரின்சஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டுருக்கான், மற்றவங்ககிட்ட நடிச்சிட்ருக்கான், ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் வந்து இவ்வளோ ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொன்ன உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்மியில் இருக்கக்கூடிய பெரிய தலைகளை எல்லாருமே வந்து கைது பண்ணி வச்சுருப்பான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோனிக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இதுவாகிடுது. இன்ன லிட்டில்
கேள் உனக்கு பிடிச்சிருக்கா? பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய பல வீரர்கள் எல்லாமே இங்கே சுற்றிட்டு இருந்தாங்க, இது உனக்கு எதனா தெரியுமா? இங்கே தான் வசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவும் தெரியாது, இங்கே நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து அப்படியே மழுப்ப ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவங்கள என்ன பண்ணலாம், இவங்களை இங்கேயே காலி பண்ணிடலாமா அப்படின்னு, ஐயோ மாமா வார இருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படியே நினச்சிட்டு இருக்கான். என்ன ஆக போதோ ஏதாக போகுதுன்னு அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாய்.